செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நீதான் யூதா கோத்திரத்து ராஜசிங்கம். நம்ம அப்பா ராஜசிங்கம், நம்ம எல்லாம் குட்டி சிங்கம். ஆமா சொல்லுங்க. இல்ல நான் சிங்கம், என் பேரே சிங்கம் தான். சோதரன் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யூதாவை விட்டு செங்கோல், அவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? யாக்கோபு கர்த்தர், அதுவும் சாதாரண கர்த்தர் இல்ல, சமாதான கர்த்தர் வரும் வரைக்கும், இயேசு வரும் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது பழைய ஏற்பாடு. இப்போ என் ஆண்டவர் திரும்பி வரும் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கையில. சொல்லுங்க, நம்முடைய கையில என்ன இருக்குது? உங்க கையில பேனா இருக்குதுன்னு வச்சுங்க, உங்க கையில இருக்குது செங்கோல். சோத்திரம் 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 சோத்திரம். எஸ்தர் 5:2-8-4 ராஜா தன் செங்கோலை எடுத்து, எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர், நான் எப்பவுமே எந்த வெளிப்பாடு வந்தாலும் ஆவிக்குரிய வெளிப்பாடு கேட்பேன். உலகத்துக்குரிய வெளிப்பாடாக இருந்தா வாட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஃபார் தட்? அப்போ அதுல லட்சக்கணக்கான அர்த்தங்கள் ஒரு வசனத்துல உண்டு. நீ தோன்ற தோன்ற புதுசா கிளம்பிட்டு தான் இருக்கும். கர்த்தர் ஒன்று சொன்னார், உடனே ஒரு வசனம் சொன்னார். யோவான் 20:23 பாருங்க, செங்கோலுடைய அதிகாரத்தை பாருங்க. யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். செங்கோல் மாத்திரம் கையில வந்து போச்சுன்னா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செங்கோல் மாத்திரம் கையில வந்து போச்சுன்னா, யாருடைய பாவத்தை நீ மன்னிக்கிறியோ அது மன்னிக்கப்படும். யாருடைய பாவத்தை நீ மன்னிக்கலையோ அது மன்னிக்கப்படாது. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களோடு. ஒருத்தர் நீ மன்னிக்கலன்னா, இது இயேசுவே சொன்னது. இட் இஸ் தி வேர்ட் given by Jesus himself. யாரோ வேற யாரையும் சொல்லல, இயேசுவே சொன்னார். சீஷர்ல பார்த்து அங்க மூடி ஒளிஞ்சிட்டு இருந்த சீஷர்ல, நீங்க யார் பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு மன்னிக்கப்படும். யாருடைய பாவத்தை நீங்க மன்னிக்காது இருக்கிறீங்களோ. செங்கோல் சோதர சொல்லுங்க. ராஜாவின் அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், உனக்கு ராஜரிக வஸ்திரத்தை. ஒரு மொர்தெகாய் ஒருத்தனை காப்பாத்தி விட்டான் ராஜாவை. அவனுக்கு என்ன சொன்ன அவரு? என்ன வஸ்திரம்? ராஜா. அவனுக்கு அறிவு கட்டுவான். யார சொல்ல போறான்னு கேட்டு பார்த்தா சொன்னா சாத்தானுக்கு மூளை இல்லைன்றது அதான் தெரியும். ராஜா என்ன தவிர யார கண்டு பண்ணுவாரு? மடையனை கண்டு பண்ண மாட்டாரு. ஆமா, ஊழியனை தான் கண்டு பண்ணுவாரு. ராஜரிக அபிஷேகம் பெற்றவனை கண்டு பண்ணுவாரு. ஜெபம் பண்றவனை கண்டு பண்ணுவாரு. கை தட்டுங்க. யூத குலத்தை கண்டு பண்ணுவாரு. இவன் யூத குலமானால் அவனுக்கு முன்னாலே நீ தாழ்ந்து போவது நிச்சயம். நீ யூத குலமானால், ராஜா குலமானால், இயேசுவின் கோத்திரமானால், இயேசுவின் ராஜாவாய், இயேசு ராஜாவின் ஜாதியானோ, உனக்கு முன்னால எல்லாம் தோத்து போவான். உனக்கு முன்னால தலை கமிழ்ந்து நிற்பான். ராஜாவின் வஸ்திரம் உனக்கு உடுத்தப்படும். கைதட்டுங்க தேவனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. It is called the kingly anointing. It is called the kingly anointing. இந்த ராஜரீக அபிஷேகம் வந்துச்சுன்னா நான் எவனும் மட்டுப்படுத்த ஒரு பிசாசு எழுதிருக்க முடியும். சோதரச்சு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபம் செய்வோமா? என்னோடு கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்க. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களோடு சேர்ந்து நான் பார்க்கிறேன் சுவாமி. இத்தனை நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். வசனம்
எங்களுக்குள்ளே பாய்ந்து வந்திருக்கிறபடியால் அந்த வசனம் எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், மந்திரவாதிகள் மூலமாய், சூனியங்கள் மூலமாய், வெள்ளி சூனியங்கள், ஏவல்கள் மூலமாய் குடும்பத்திலே ஆண்டவரே வந்திருக்கிறதான எல்லா போராட்டங்களையும் இன்றைக்கு அழித்து போடுவீராக. எல்லா மந்திர சக்திகளும், எல்லா சூனியங்களும், ஒவ்வொரு வீட்டில இருந்து கிரியை செய்கிற, ஒவ்வொரு வயிற்றுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற, ஒவ்வொரு வாழ்க்கையில இருந்து கிரியை செய்கிற ஆண்டவரே, தலைக்குள்ளே இருந்து அவங்க படுத்திருக்கிற படுக்கையில இருந்து ஆண்டவரே மந்திரங்கள் கிரியை செய்கிறதே, எத்தனை குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட மந்திர கிரியைகளை கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து சுட்டெரிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. பிதாவே, இயேசுவின் நாமத்திலே சாத்தானுடைய தலையை மதித்து நசுக்கின ஆண்டவருடைய வல்லமை நாமத்திலே ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு திரும்பி போவதாக, ஒவ்வொரு சூனியமும் திரும்பி போவதாக, ஒவ்வொரு வெள்ளி சூனியங்களும் இயேசுவின் நாமத்திலே செயல் இழந்து போவதாக, எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் குடும்பங்களை விட்டு விலகி போவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, வீடு கட்டப்படாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற மந்திர செயல்கள் செயலிழந்து போகட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்களே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே, தயவு செய்து உடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை அற்புதமாய் சத்தியம் அந்த கடனை திருப்பி செலுத்தும்படிக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. அவருடைய வியாபாரங்களில் நஷ்டம், என் வியாபாரம் முடங்கி கிடக்கிறது, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், எவ்வளவுதான் பணத்தை போட்டாலும் அபிவிருத்தி ஆகாதபடிக்கு தடையாயிருக்கிறதே என்று சொல்லுகிற உடைய பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வியாபாரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. அப்பா, தங்களுடைய பாவ வாழ்க்கையினாலே, தங்களுடைய தவறான செய்கையினாலே அவருடைய வியாபாரங்கள் முடைந்து போயிருக்குமானால் இன்றைக்கு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. உடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை தாரும். இன்றைக்கு அவர்கள் மனம் கசந்து அழுது உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும். அவர்கள் வியாபாரம் செழிக்கும்படி செய்வீராக. ஜெபம் கேட்டு எங்களுக்கு அப்படியே செய்கிறதுக்காய் கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.